கீதை 5:11 பகவான் நினைப்புல செயல்படுறதை பற்றி சன்னியாசம் தான் அப்படிங்கிறார் அந்த அத்தியாயம். காயேன மனசா வித்யா கேவலைகி இந்திரியகி அபி யோகினக கர்ம குர்வந்தி சங்கம் தியக்வா ஆத்மசுத்தையே. ஆன்மீகவாதிகள் பற்றுகளை விட்டு மனசு, புத்தி, உடல் மற்றும் புலன்கள் இவைகளால் சுய சுத்திக்காக செயல்படுவார்கள். எல்லாமே கிருஷ்ணமயம்தான். கிருஷ்ணருக்கு அப்பால் கிருஷ்ணருக்கு தனித்து உலகத்துல எதுவுமே கிடையாது. தர்மசாஸ்திரத்துல இத பற்றி சொல்லும் போது வந்தனம் யதா பித்ரா காரிதம் சிசு கர்த்ருகம் ஏவம் பூஜா விஷ்ணுவதினா பவேத் ஜீவகிருதா இது அபி. அதாவது ஒரு குழந்தை தனது தந்தை தனது குழந்தையை தன்னை வணங்க சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். குழந்தை தன்னை நமஸ்கரிக்கும் பொழுது அவர் ஆனந்தப்படுகிறார். அதுபோலவே பகவான் அனைத்தையும் தந்து தனக்கு அர்ப்பணமாக வாழச் சொல்கிறார். அர்ப்பணம் என்பது பக்தி யோக முறை. எல்லாம் கிருஷ்ணருடையது, தனது என எதுவும் இல்லை. கர்மயோகத்திலும் தனது என எதுவும் இல்லை. உடலுக்கும் உலகமாகிய சம்சாரத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. புலன்கள் இந்திரிய விஷயங்களில் புகுந்து பிரவர்த்திக்கும், தன்னை விருத்தி பண்ணும், தனக்கான கடமையை முறையாக செய்ய வேண்டும். சம்சாரத்தின் செயல்கள் எண்ணில் நடக்கின்றன. உடல், மனது, புத்தி, புலன்கள் யாவும் உலகின் அங்கம் என கர்மயோகி ஏற்கிறான். இந்த கருத்தை பரமாத்மா ஏற்கிறார். இதனால் அந்த கரணம் தூய்மை அடைகிறது. அதாவது இந்த கருத்தினால் தான் நமது உள்ளம் தூய்மை அடைகிறது. செயல் பலனை ஒருவன் விரும்பவில்லை, ஆனால் சரீரம், மனம், புத்தி, புலன்களை தன்னுடையதாக ஒருவன் கருதினால் அவன் செயல் பலனை விரும்பாவிட்டாலும் அவன் கர்மயோகியாக கருதப்பட முடியாது. ஏனென்றால் அவனுக்கு கர்ம பந்தம், பிறவி உண்டு. அங்கு மறைமுகமாக தனது எனும் மமதை இருக்கும். பலர் பணிவாக வணக்கம் செய்வார்கள், ஆனால் உள்ளத்தில் என்னை விட பணிவாக யார் உள்ளனர் என்ற மமதை உண்டு. எனவே பகவான் இங்கு கேவலைகி எனும் பன்மை சொல்லை பயன்படுத்துகிறார். அதாவது உடல், மனது, புத்தி, புலன் இவைகளில் பற்று, மமதை நீங்கி செயல்படுவதை குறிக்கும். பாமரர்கள் பயன் வேண்டிதான் செயல்படுவார்கள். ஆனால் கர்மயோகத்தில் முக்கியம் பயனில் இருக்கும் பற்றை, விருப்பை நீக்குவது. ஆத்ம சுத்தியே என்பது அதுதான். நாம் நமக்குள் சுமத்தி இருக்கும் அழுக்குகளிலிருந்து விலக வேண்டும். அதுவே தூய்மை. மமதை எனும் அழுக்கு நாம் ஏற்றது, சம்பாதித்தது. சரீரமோ, புலனோ, மனதோ ஒருபோதும் நாங்கள் உங்களுக்குரியவன், உங்களுக்கு சொந்தம், நீங்கள் எங்களுக்கு சொந்தம் என மமதியுடன் நம்முடைய புலனோ, மனதோ, சரீரமோ சொல்லாது. நாம் தான் அவற்றுடன் உறவாடுகிறோம், உரிமை கொள்கிறோம். இதுதான் அந்தகரணம் எனும் மனதில் உள்ள அழுக்கு. இந்த எண்ணம் போனால் அதற்கு ஆத்ம சுத்தி என்று பெயர். மமதையுடன் செயல்பட்டால் அது கர்மம், மமதையற்று செயல்பட்டால் அது கர்மயோகம். பதம் 12. யுக்தக கர்மபலம் யத்வா சாந்தி ஆப்னோதி நைஸ்திகீம் அயுக்தக நாம தூரேன காரேன அலே நிபத்தியதே. பயனை கருதாமல் வைராக்கியமுள்ள கர்மயோகி அமைதி பெறுகிறான். வைராக்கியம் இல்லாத பலன் விருப்பங்களுடன் செயல்படுபவன் அமைதியை இழக்கிறான். யுக்தக எனும் சொல் சாதனையை குறிக்கும். சாங்கிய யோகிகள் தன்னை கர்த்தாவாக கருதவில்லை. இந்த அத்தியாயம் 8 சாங்கிய யோகியை யுக்தக என்கிறார்கள். இங்கு பல தியாகம் செய்யும் கர்மயோகியை, பலனை தியாகிக்கும் கர்மயோகியை பற்றி இந்த பதம் குறிக்கிறது. சம நோக்குடைய மனிதர்கள் யுக்தர்கள், அதாவது யோகிகள். கர்ம பலம் தியக்வா எனும் போது கர்ம பலனை தியாகிப்பது எனும் கருத்தல்ல. கர்ம பலன் கண்டிப்பாக வேண்டும், ஆனால் பலனில் இருக்கும் விருப்பத்தை விட்டிருக்க வேண்டும். அதுவே கர்ம பல தியாகம். சேமித்திருக்கும் கர்மங்களுக்கு சஞ்சிதம் என பெயர். சேமிப்புகளை நிகழ்காலத்தில்
விளைவுகளாக வருகின்றன. இந்த வரும் விளைவுகள் இவைகளுக்கு பிராரப்தம் என பெயர். தன்னலமில்லாத பரோபகார செயல்கள் பலனிச்சை இல்லாததால் புதிய கர்ம பதிவுகளை ஏற்படுத்தாது. இப்படி இருந்தால் கிடைத்திருக்கும் மனித உடல் இறுதியான பிறவியாக மாறும். சிலர் அளவு கடந்து புண்ணியம் செய்வார்கள். செயலும் பலனும் தற்காலிகமானது. அதிக இன்பத்தை அனுபவிக்கும்படியான சரீரம் ஜட உலகில் கிடையாது. எனவே கர்மபல தியாகம் என்கிறார் கிருஷ்ணர். அதாவது பகவானை மையமாக கொண்டு செயல்பட்டால் அதில் எல்லா யோகங்களும் அடங்கிவிடுகிறது. மேலான புருஷார்த்தமான பிரேம பக்தியும் கிடைக்கும். செயல்கள் அனைவருக்கும் பொது. எல்லாம் இறைவன் சித்தம் என்று இருப்பது யோக நிலை. இந்த மனப்பாங்கில் உறுதி பெற்றவன் அமைதி பெறுவான் என்பது கருத்து. ஸ்ரீமத் பகவத்கீதாக்கு